நாடாளுமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் இரவு 7 மணி நிலவரப்படி சராசரியாக 60.96% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக திரிபுராவில் 78.63% வாக்குகள் பதிவு, குறைந்தபட்சமாக மகாராஷ்டிராவில் 54.34% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கர்நாடகாவில் 67.08%, கேரளாவில் 65.28%, உத்தரப்பிரதேசத்தில் 54.82%, மேற்கு வங்கத்தில் 71.84% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நோட்டாவிற்கு அதிகமான வாக்குகள் பதிவாகும் தொகுதிக்கு மறுதேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரும் பொதுநல மனுவிற்கு பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சூரத் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் ஏனையோரின் வேட்புமனுக்கள் திரும்ப பெற்றதாலும் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதுபோன்ற சூழலிலும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என வாதிட்டார். வாதத்தை ஏற்ற உச்சநீதிமன்றம் இந்த பொதுநல மனுவிற்கு பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. பதிவான வாக்குகளுடன் முழுமையான விவிபேட்களை சரிபார்க்க கோரும் பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடந்த முடிந்த பின் சின்னங்களை பதிவேற்றும் யூனிட்கள் கொண்ட பெட்டிகளை சீல் வைத்து 45 நாட்கள் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றும், இவிஎம்களை ஆராய வெற்றி பெறாத அடுத்தடுத்த இரு வேட்பாளர்கள் 7 நாட்களுக்குள் கோரிக்கை எழுப்ப முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து மக்களிடம் சந்தேகத்தை உருவாக்கியதற்காக இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த ஒவ்வொரு தலைவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலம் அராரியா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியாவின் ஜனநாயகத்தையும் தேர்தல் நடைமுறைகளையும் தேர்தலில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களையும் ஒட்டுமொத்த உலகமே பாராட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் தங்களின் சுயநல நோக்கங்களுக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அவதூறு செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நடைமுறையில் மக்களின் நம்பிக்கையை அதிகரிப்பதற்கான எங்களின் அரசியல் பிரச்சாரம் தொடரும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அல்லாமல் வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், இந்த வழக்கில் காங்கிரஸ் கட்சி நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனுதாரராக இல்லை என்று தெரிவித்துள்ளார். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பை தாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பை கொடுத்தாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும், ஆனால் மின்னணு வாக்கு எந்திரம் தொடர்பான யுத்தம் நிற்காது என்றும் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேஷ் மாநிலம் கஸ்கஞ்சில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவிபேட், மின்னணு வாக்கு எந்திரம் மற்றும் வாக்குச்சீட்டு பிரச்சினை நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியா கூட்டணியையும் சமாஜ்வாடி கட்சியையும் வெற்றி பெற செய்து மின்னணு வாக்கு எந்திரங்களை அகற்றுங்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தில் கிராம மக்கள் வாக்குச்சாவடியை அடித்து நொறுக்கியதால் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள இண்டிகனட்டா கிராமத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்று கூறி தேர்தலை புறக்கணிக்க கிராம மக்கள் முடிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் ஒரு தரப்பினர் சமாதானம் அடைந்து வாக்களிக்க முடிவு செய்து வாக்குச்சாவடிக்கு சென்றதால் மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் அதிகாரிகள் கண்முன்னே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு மையத்தில் இருந்த மேஜை, நாற்காலிகளை அடித்து நொறுக்கினர். கேரள மாநிலம் வயநாட்டில் தமிழர்கள் வசிக்கும் கம்பமலை பகுதியில் மாவோயிஸ்டுகளின் அச்சுறுத்தலையும் மீறி காவல்துறையினர் பாதுகாப்புடன் பொதுமக்கள் வாக்களித்தனர். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி போட்டியிடும் அந்த தொகுதியில் 2 தினங்களுக்கு முன்பு துப்பாக்கியுடன் வந்த 4 மாவோயிஸ்டுகள் தேர்தலில் யாரும் வாக்களிக்க கூடாது என்று பொதுமக்களை மிரட்டி சென்றனர். இதையடுத்து பதற்றமான அந்த வாக்குச்சாவடியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்றது. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களித்ததால் அங்கு 78.3% வாக்குகள் பதிவாகியுள்ளது.
கேரளாவில் நடிகர் மம்முட்டி தனது குடும்பத்தினருடன் வாக்களித்தார். கேரளா மற்றும் கர்நாடகாவில் நேற்று மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஏராளமானோர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். அதன் பேரில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் நடிகர் மம்முட்டி தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். கேரளாவில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் நடிகை அமலா பால் வாக்களித்தார். தேர்தலையொட்டி கேரளாவில் அரசியல் பிரபலங்கள், நடிகர், நடிகைகள் வாக்களித்தனர். இந்நிலையில் தற்போது கர்ப்பமாக இருக்கும் அவர் கொச்சியில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் வாக்களித்தார். நாடாளுமன்ற வளாகத்திற்கு மேலே ஹெலிகாப்டர் மூலம் கருப்பு பூனை படையை சேர்ந்த வீரர்கள் கீழே இறங்கி பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொண்டனர். தீவிரவாத தாக்குதல், தீ விபத்து உள்ளிட்ட சிக்கலான மற்றும் அவசர நிலை காலங்களில் விரைந்து செயலாற்றி பிரச்சினையை முறியடிப்பது குறித்து ஒத்திகை நிகழ்த்தப்பட்டது. சுமார் 15 நிமிடங்கள் இந்த ஒத்திகை நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் டெல்லி காவல்துறைக்கு பதிலாக இனி CISF எனப்படும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள உள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற மக்களவையில் பார்வையாளர் மாடத்திலிருந்து கீழே குதித்த 2 இளைஞர்கள் வண்ணப்புகை குப்பிகளை வீசினர். இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி முதல் பாதுகாப்பு பணியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 4 தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வரும் 30 மற்றும் மே 1ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் என தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. காலையில் விரைவாக பணியை தொடங்கி மதிய நேரத்தில் தொழிலாளர்களுக்கு இடைவேளை அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிநீர், நிழற்கூடங்கள், முதலுதவி வசதி ஏற்பாடு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி வெப்பம் அதிகமாக இருக்கும் துறைகளில் தொழிலாளர்களை சுழற்சி முறையில் பணியாற்ற ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 29ஆம் தேதி முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை அரசு பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு CBSE பாடத்திட்டத்தை பின்பற்றுவதால் மே மாதத்தில் கோடை விடுமுறை விடப்படுகிறது. தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை வருகிற 29ஆம் தேதி முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்படும் என்றும், ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் வழக்கின் விசாரணையை CBCIDக்கு மாற்றம் செய்து DGP சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் தேர்தல் செலவுகளுக்காகவே பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் 2வது முறையாக சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையை CBCIDக்கு மாற்றம் செய்து DGP சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். போதைப்பொருள் எல்லா இடங்களுக்கும், எல்லா மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருட்களை தடுக்க முடியாத அரசாக திமுக அரசு உள்ளது என்று தெரிவித்த அவர், சென்னையில் தொடர்ச்சியாக போதைப் பொருட்கள் சிக்கி வருவதாக கூறினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த படகு போட்டி வீராங்கனை நேத்ரா குமணன் 2வது முறையாக ஒலிம்பிற்கு தகுதி பெற்றுள்ளார். பிரான்சில் நடைபெற்ற ஒலிம்பிக் தகுதி சுற்று படகு போட்டியில் 5வது இடத்தை பிடித்த நேத்ரா ENP ஒதுக்கீடு மூலம் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்றார். தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் எல்ஹெச் திட்ட வீராங்கனையான நேத்ரா குமணன் 2வது முறையாக ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெற்றி வாகை சூடவும் வாழ்த்தியுள்ளார்.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் அணி அபார வெற்றி பெற்றது. ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 261 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 262 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி தொடக்க முதலே அதிரடியாக விளையாடியது. அந்த அணி 18.4 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 262 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக போஸ்டோ 108 ரன்களும் சஷாங்க் சிங் 68 ரன்களும் எடுத்தனர். இதன் மூலம் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்களை சேஸ் செய்த அணி என்ற சாதனையை பஞ்சாப் அணி பெற்றுள்ளது. ஐபிஎல் தொடரில் இன்று பிற்பகல் நடைபெறும் 43வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. இதேபோல் இரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை ராஜஸ்தான் எதிர்கொள்கிறது. புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் பலம் வாய்ந்த ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி லக்னோ அணி எழுச்சி பெறுமா என அந்த அணியின் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். தலைமைச் செயலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அறந்தாங்கியை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அறந்தாங்கியை சேர்ந்த சத்யராஜ் என்பவர் அப்பகுதியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் கார்த்திக் என்பவர் மீது காவல் நிலையத்தில் பண மோசடி புகார் அளித்தார். அதில் தலைமைச் செயலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி கார்த்திக் 3 லட்சம் ரூபாய் கேட்ட நிலையில் 1 லட்சம் ரூபாய் பணத்தை முதல் தவணையாக தந்ததாக தெரிவித்துள்ளார். பின்பு வேலை குறித்து கேட்டதற்கு ரவுடிகளை வைத்து தாக்குவதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து சென்னையில் கார்த்திக்கை கைது செய்த போலீசார் அறந்தாங்கி கிளை சிறையில் அடைத்தனர். சென்னை கோபாலபுரத்தில் நள்ளிரவில் BMW காரும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதியதில் 2 வாகனங்களும் அப்பளம் போல் நொறுங்கின. கோபாலபுரத்தை சேர்ந்த அகில் முகமது என்பவர் தனது அண்ணன் அர்ஷத்துடன் BMW காரில் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக எதிரில் வந்த ஆட்டோ மீது கார் மோதி விபத்திற்குள்ளானது. ஆட்டோ ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். காரில் வந்த அகில் முகமதுவும் அவருடைய சகோதரரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இல்ல நீங்க ஆட்டோல போன் பாத்துக்கலாம் விடு ஒண்ணே பிரச்சனை இல்ல. உங்க பர்ஸ் உன்னோட இதுதான் இருந்தது. சென்னை தாம்பரத்தில் குழந்தைகளுக்கு வாங்கி சென்ற செட்டிநாடு சிக்கனில் புழு கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்தார். மேற்கு தாம்பரத்தை சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் தனது குழந்தைகளுக்கு முடிச்சூர் சாலையில் உள்ள பிரியாணி கடையில் செட்டிநாடு சிக்கன் வாங்கி சென்றுள்ளார். வீட்டிற்கு சென்று பார்சலை திறந்து பார்த்தபோது சிக்கனில் புழு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சவுந்தரராஜன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் புகார் அளித்த நிலையில் உணவகத்தின் மீது நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் அந்த உணவகத்தை முற்றுகையிட்டனர். சென்னை ஆர்கே நகரில் உள்ள சிவாஜி நகரில் வசித்து வந்த ஆனந்த் மீது 13 கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் நேற்று அவருடைய மனைவி ரோஜா அருகிலுள்ள கடைக்கு சென்ற நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்த மர்ம கும்பல் ஆனந்தை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளது. போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். 3 மாத கர்ப்பிணியாக இருக்கும் ரோஜா கணவர் இறந்து கிடப்பதை பார்த்து கதறி அழுத காட்சி சோகத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. ஹைதராபாத் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் மாடி ஜன்னல் வழியாக கீழே குதித்து ஊழியர்கள் உயிர் தப்பினர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஆல்வின் பார்மா என்ற மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் வெல்டிங் அடிக்கும் போது எதிர்பாராத விதமாக தீப்பொறிப்பட்டு கட்டிடம் முழுவதும் தீ பரவியது. தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியதால் முதல் தளத்தில் இருந்தவர்கள் ஜன்னல் வழியாக கீழே குதித்து உயிர் தப்பினர். குதிக்க முடியாமல் தவித்தவர்களை சாய் சரண் என்ற சிறுவன் மாடியில் ஏறி கயிறு கட்டி இறங்கி காப்பாற்றினான்.
பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனிரோ நகருக்கு அருகே போஜோ அலெக்சா என்ற இடத்தில் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் 10 பேர் உயிரிழந்தனர். அறை ஒன்றில் ஏற்பட்ட தீ மளமளவென கெஸ்ட் ஹவுஸ் முழுவதும் பரவியதில் 11க்கும் மேற்பட்டோர் தீக்காயமடைந்ததாக அங்கு தங்கியிருந்தவர்கள் தெரிவித்தனர். போதிய பாதுகாப்பு வசதியின்றி இயங்கி வந்த அந்த கெஸ்ட் ஹவுஸிற்கு தீயணைப்புத்துறை உரிமம் வழங்கப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தது. கமின்ஸ் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நாளை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் மோதுகிறது. இதில் விளையாடுவதற்காக அந்த அணி வீரர்கள் ஹைதராபாத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் பெங்களூரு அணியிடம் ஹைதராபாத் அணி தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 24 தமிழக மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். கடந்த மார்ச் 20ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 24 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து 24 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டு விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் பாஜகவினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். திருச்சி துறையூர் அருகே மனநலம் குன்றிய மகளை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தைக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாப்பட்டியை சேர்ந்த ராஜு என்பவரின் மகள் கடந்த 2020ஆம் ஆண்டு கர்ப்பமடைந்தார். விசாரித்த போது கர்ப்பத்திற்கு தந்தை ராஜுதான் காரணம் என தெரிய வந்தது. இது தொடர்பான வழக்கு திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் இறந்துவிட்டார். விசாரணை முடிந்து தந்தை ராஜுவிற்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. நாமக்கல் பொன்னேரி கிராமத்தில் வசிக்கும் விஜயகுமார் என்பவருக்கும் ராஜேந்திரன் என்பவருக்கும் இடையே நிலம் அளிப்பது தொடர்பாக முன்விரோதம் இருந்துள்ளது. விஜயகுமாரின் குடும்பத்தினரை ராஜேந்திரன் குடும்பத்தினர் தாக்கியதுடன் வீட்டின் ஓடுகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். சேதமடைந்த அந்த வீட்டிலேயே குடியிருக்கும் விஜயகுமார் குடும்பத்தினர் இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட நெல்லிமலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய பாகுபலி காட்டு யானை சமயபுரம் குடியிருப்பு பகுதியில் உலா வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த வனத்துறையினர் சமயபுரம் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த யானையை காட்டுக்குள் விரட்ட முயன்றனர். இதையடுத்து பாகுபலி காட்டு யானை சமயபுரம் சாலையை கடந்து கல்லார் வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. புனேவில் ஊதிய உயர்வு தராத நிறுவனத்தில் இருந்து விலகியதை ஊழியர் ஒருவர் இசைக்குழுவினருடன் இணைந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பல ஆண்டுகளாக ஊதிய உயர்வு தராமல் இருந்ததால் கடும் அதிருப்தியில் இருந்த அங்கித் பணியிலிருந்து விலகுவதை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட முடிவெடுத்தார். இதனையடுத்து தனது நண்பர்கள் மற்றும் இசைக்குழுவை அழைத்து அங்கித் நிறுவனத்தின் மேலாளர் முன்பு வாசலில் மகிழ்ச்சியுடன் ஆடிப்பாடி கொண்டாடினார். இதனால் எரிச்சல் அடைந்த நிறுவனத்தின் மேலாளர் அங்கித் மற்றும் குழுவினரை கலைந்து செல்லுமாறு எச்சரித்தார். இந்த காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. Something a lot of you would wish for. I planned this with all his friends. We are quitting in style and pranking his manager. Are you ready for the moment? Sorry sir. Bye bye. He got super pissed. Now I know why he quit. Get out. मजा आ गया भाई. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் கொட்டி தீர்த்த பேய் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 150 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 236 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தான்சானியா பிரதமர் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் செங்கால பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் செடில் செங்கழனி மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவில் பக்தர்கள் அந்தரத்தில் தொங்கியபடி செடில் குத்திக் கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை அணுவாவி நாகக்கன்னி கோவிலில் நடைபெற்ற நாகர் பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகை கீழ்வேளூர் அச்சயலிங்க சுவாமி கோவிலில் தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் பாரதி வீதியில் உள்ள புகழ்பெற்ற காமாட்சி அம்மன் கோவில் கன்னிரத பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய பிரம்மோற்சவத்தின் ஊஞ்சல் உற்சவம் நேற்று நடைபெற்றது. விழாவில் அம்மனுக்கு வண்ண மலர்களாக அலங்கரிக்கப்பட்டு கோவில் வளாகத்தில் உலா வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசித்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள ராமர் கோவிலில் சீதா திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் ஊர்வலமாக சீர்வரிசை எடுத்து வந்து ராமர் சீதா லட்சுமிக்கு பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்த பிறகு சீதா லட்சுமி திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கோவில் அருகில் உள்ள குளத்தில் நடைபெற்ற தெப்போற்சவத்தில் சீதா ராமர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் அடுத்த கீழ்மாந்தூர் மகா மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அப்போது கருப்பூரை சேர்ந்த தவமணி என்ற 60 வயது மூதாட்டி தீக்குழியில் இறங்கி நடந்து வந்தபோது தவறி விழுந்து காயமடைந்தார். உடனடியாக அவரை மீட்டு தீயணைப்புத் துறையினருக்கு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் கடும் வெயில் காரணமாக முந்திரி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. சாத்திப்பட்டு, காடாம்புலியூர், பணிக்கன்குப்பம், செம்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் முந்திரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடும் வெயிலால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முந்திரி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அப்பகுதி விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜம்மு ஸ்ரீநகரில் ராம்பன் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் மலைகளில் உள்ள சாலைகள் சேதமடைந்தன. 30 வீடுகள் இடிந்து விழுந்தன. அந்த மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவால் ராம்பன் கூல் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. ரம்பனில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெர்னோட் கிராமத்தில் சுமார் 30 வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏமன் தலைநகர் சனாவின் வீதிகளில் கூடிய ஆயிரக்கணக்கானோர் ஏமன் மற்றும் பாலஸ்தீனியர்களின் கொடிகளை ஏந்தியவாறு பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். காசாவில் இனப்படுகொலை நடப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் இது மிக கண்டிக்கத்தக்கது என்று கூறினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மீண்டும் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மீண்டும் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. காட்டுத்தீயால் அரிய வகை மரங்கள் மற்றும் தாவரங்கள் எரிந்து சேதமடைந்து வருகிறது. வனத்துறையினர் உடனடியாக காட்டுத்தீயை கட்டுப்படுத்தி வனத்தையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே வன ஆர்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் திருமணமான கையுடன் மணமகன் மேளதாளங்களுடன் வந்து மக்களவை தேர்தலில் வாக்களித்த சம்பவம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. இஸ்ரேலில் நிகழ்ந்த கார் விபத்தில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடமர் பென் கிவர் காயமடைந்தார். டெல் அவிவ் நகருக்கு அருகே அவர் காரில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு காருடன் மோதி விபத்திற்குள்ளானது.
இதில் இடமர் பென்குவர் காயமடைந்ததாகவும் அவர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் ஒரு பெண் உட்பட 2 பேர் காயமடைந்ததாக தெரிவித்துள்ள போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கென்யா நாட்டில் 45 பேரை ஏற்றி சென்ற ட்ரக் ஆற்று வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதில் மாயமான 10 பேரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.